Our students will present. Already get radio waves வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். இதுல வந்து லைட் ரேஸ் மூலமா டிரான்ஸ்மிட் ஆகும். டேக் நம்பர்ஸ் மைக்ரோல ரேஸ் மூலமா கிடையாது. அது so object abstract Java the class mathematics class was super that होगा but like class you get there is a program but I limited so அது high speed Wi-Fi compare பண்ணுவாங்க Wi-Fi ல high speed data so problem statement ப்ராப்ளம் ஸ்டேட்மென்ட் பார்த்தோம்னா வைஃபை வந்து நிறைய பேர் வந்து டிவைஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ வைஃபை மூலியமா டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நிறைய பேரோட டிவைஸஸ் வந்து கனெக்ட் ஆகுறதுனால நமக்கு அந்த இடத்துல நெட்வொர்க் கன்ஜெஷன் ஏற்படும். விச் மீன்ஸ் க்ரௌட் அந்த நெட்வொர்க்ல வந்து நிறைய பேர் யூஸ் பண்றதால க்ரௌட் ஆகும். இதனால வந்து டேட்டாஸ் வந்து ஒழுங்கா ட்ரான்ஸ்ஃபர் ஆகாம ஸ்லோ ஆகும். ஸோ ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய டேட்டா வந்து ஸ்லோவாக ஆகிறதுனால பிரேக்கேஜஸ் ஏற்படும். ஸோ அதை தவிர்த்து தான் நம்ம வைஃபை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து one of the significant real-world problems in wireless communication spectrum congestion. இந்த கண்டிஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்றதுக்காக நம்ம வைஃபை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வைஃபை யூஸ் பண்ணோம் அப்படின்னா லைட் மூலியமா டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படின்னா அந்த லைட்ல வந்து ஃபோட்டான்ஸ் இருக்கும். அந்த ஃபோட்டான்ல வந்து டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுனால it will be more faster and we can avoid congestion in that. That's why we are using Wi-Fi for problem statement. எல்லாமே டாப் ஸ்கேல் தான். டாப் ஸ்கேல் போடுறது பேட்டரி வந்து ஒரு லைட் சோர்ஸ் அந்த பவர் சோர்ஸ் கூட வந்து எல்லாமே ஆஃபோட இந்த ஆஃபோட வேலையை ஆடியோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா கனெக்ட் பண்ணி போட்டோ சொல்லலாம். அந்த லைட் ஃபிக்ஸ் எல்லாம் ஓட பண்ணலுக்கு பார்க்கணும். இங்கே பவர் நான் சொன்ன மாதிரி இந்த ரிசீவ் வந்து மறுபடியும் இந்த உங்களோட வயர் மூலியமா டிபெண்ட் பண்ணி மறுபடியும் அந்த அனாலிசிஸ் வந்து ஆடியோ ஸோ வந்து இந்த அளவு வந்து நம்ம என்ன ஆடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அப்சர்லாம் இது இல்லைன்னா ஏன்னா இது வந்து ஃபோட்டாஸ் வந்து ஆடியோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம விசிபிள் மூலியமா நம்ம டேட்டா அண்ட் ஒன் மோர் திங் இப்போ நம்ம வைஃபை வச்சோம்னா அது தனியாக ரவுண்டர் அந்த அது தனியாக பவர் சோர்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் இருக்கும். பட் லைட் யூஸ் பண்ணுறோம்னா இது நார்மல் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் யூஸ் பண்ணுற லைட் செட் ஆகும். அது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து லைட் சோர்ஸும் ப்ரொவைட் பண்ணுறது அந்த சேர்த்து இதில் டேட்டாவும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ஒரே நேரத்தில் ரெண்டு ஒர்க்கும் நடக்கும். ஸோ வந்து நமக்கு வந்து அட்வான்டேஜ் தான் வந்து எனர்ஜி எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட் டேட்டா கனெக்ஷன். வைஃபை விட பார்த்தீங்கன்னா வைஃபைல கம்பேரிட்டிவ்லி ஹை ஸ்பீட் ட்ராக்கிங் இருக்கும். அண்ட் ரெடியூஸ் ஸ்பெக்ட்ரம் கன்ஜெஷன் அண்ட் என்ன சொன்ன மாதிரி நிறைய வந்து டிராஃபிக் நெட்வொர்க் டிராஃபிக் வந்து அண்ட் என்ஹான்ஸ்டு செக்யூரிட்டி ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி டேட்டாவை செக்யூர் பண்ணி நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் த்ரூ லைட் வேவ்ஸ். அண்ட் எனர்ஜி எஃபிஷியன்சி நான் சொன்ன மாதிரி நம்ம தனியாக ஒரு பாக்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இந்த இருக்கிறதே நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒருவேளை பவர் கட்டே ஆனாலும் நம்ம லைட் சோர்ஸில் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணி எனர்ஜி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி நம்ம வந்து வெளியே வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி டைமுக்கு வந்து அது நல்லா இருக்கும். Kita